அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 8 மணிக்கு எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே இருக்கும் பிலோ இருக்குன்றத போட்டிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவின் நோக்கம் சிந்திப்பதற்காக மட்டுமே. இதை வயிற்று நம்பி ட்ரேட்லாம் எடுக்காதீங்க. யார் பப்ளிக் டொமைனில் யூடியூப் ஃபேஸ்புக் எதில் சொன்னாலும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்கிறது சேர்த்து தான். நீங்க ஒன்று படிச்சு அதை ஆராய்ந்து அதை செயல்படுது அப்புறம் அதை ட்ரேட் பண்ணலான்னு யோசிங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக்கு 26,200 புட்டு 128 ருபீஸ்க்கு எபோவ் மேலே இருந்தால் மார்க்கெட் அப் சைடு, இது டவுன் சைடும் 128 ருபீஸ்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் அப் சைடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடணும். பாருங்க, 128 தான் ஒரு லைன் போட்டிருக்கோம். காலையில் ஓப்பன் ஆகி இதான் உடனே ஃப்ளாஷ் அடிச்சுட்டு அந்த ப்ரைஸ் தந்து ஏறுறாங்க. ஓகேங்களா? எகைன் பாருங்க, நான் என்ன சொல்ல, நம்ம இந்த ஓப்பன்ல கண்டிப்பா நம்மளால ட்ரேட் எடுக்க முடியாது, எடுத்துக்கவும் முடியாது. ஆனா எடுக்கலாம், ஜிடிஆர் போட்டு வச்சு எடுக்கலாம். ஆனா அது ஹைலி ரிஸ்க். அது அப்படியே அதை உடச்சு கீழே போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அதுக்காக தான் டைம் விட்டு எடுத்து பண்ணுங்க அப்படின்னு. அங்கிருந்து பாருங்க மேலே இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. எகைன் மறுபடியும் 128 வந்துட்டு தான் போகுது. கரெக்டுங்களா? இங்க வரும்போது எடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன் பெட்டரா இருக்கும், லாஸும் குறைவா இருக்கும்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். அதுக்காக மட்டும்தான் இது. ஓகேங்களா? எகைன் இங்க வந்தவர் எப்படி போயிட்டு இருக்காரு பாருங்க. ஏன் ஒரு பிரைஸ்ல போய் திரும்பணும், ஏன் திரும்பாம அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கு? இதுக்கான விடை எல்லாமே தெரியல. இது எல்லாமே மேக்ஸ். நாம என்ன நியூஸ் வந்தது எதுவுமே தெரியாதே. இன்னைக்கு அங்க என்ன ஆச்சுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது 8 மணிக்கு முன்னாடியே போட்டாச்சு. அப்ப ஏன் இது நடந்தது அப்படின்னு சிந்திங்க. ஆப்ஷன் பையர் சிந்திங்க, அதை சார்ந்து படிங்க. நீங்களே படிக்கலாம், நீங்களே தெரிஞ்சுக்கலாம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால மார்க்கெட் இன்னைக்கு என்ன இருக்குங்கிறது இதாகும்போது டவுன் ஆயிருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ இது சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். இது வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல இண்டிஷன் கேண்டில் மார்க் பண்ணிட்டு 5 மினிட்டா கன்வெர்ட் பண்ணி அதை ட்ரேடா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்க, நான் இது வந்து கால் போட்டு வச்சிருக்கேன். காலில் இந்த இடத்துல 1 மினிட்ல ட்ரிகர் ஆச்சு, அதை 5 மினிட்டா கன்வெர்ட் பண்ண வேலாச்சு, ட்ரேட் எடுத்தோம், ப்ராஃபிட், டார்கெட் ஃபினிஷ்டு. அதே போல புட்ல பாருங்க, இந்த இடத்துல 1 மினிட்ல ஃபார்ம் ஆச்சு, இந்த இடத்துல சென்த் ஆனாங்க. ஆனா இந்த இடத்துல சென்த் ஆனும் பொழுது இவரு இங்க பை ட்ரிகர் பண்ணிருக்காரு. அப்போ இந்த என்ட்ரி நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும் இந்த என்ட்ரி நம்ம எடுக்க முடியாது. அதனால எகைன் மறுபடியும் கீழே வந்துட்டாரு. மறுபடியும் 1 மினிட்ல இதே பிரைஸை போய் மேல பிரேக் பண்ணும் பொழுது நமக்கு என்ட்ரி எடுத்துட்டோம், பறந்துட்டாரு. சிம்பிளா பார்க்கணும். இதுங்கிறத வந்து ரொம்ப சிம்பிளா பார்க்கணும், ரொம்ப பெருசெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.